குக் வித் கோமாளில இருந்து மணிமேகலை விலகுனது இப்ப வரைக்குமே சோசியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சையா பேசப்பட்டு வருது. திவ்யா துரைசாமி எலிமினேட் ஆகும்போது விஜய் பிரியங்கா அவங்கள பத்தி பேச ஆசைப்பட்டதாகவும், அதுக்கு மணிமேகலை ஆல்ரெடி நீங்க தான் ஆங்கரிங் பண்றீங்கன்னு வெளியே பேசிக்கிறாங்க, அதனால பேச வேணாம்னு சொன்னதாகவும், இதனால அப்செட் ஆன பிரியங்கா மணிமேகலை அடுத்த எபிசோட்ல இதை அக்னாலேஜ் பண்ணி ஆகணும்னு சொல்லவே, மணிமேகலை என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஷோவை விட்டு விலகிட்டாங்கன்னு குரேஷி ரீசெண்ட் வீடியோல சொல்லியிருந்தாரு. குரேஷி மட்டும் இல்லாம சுனிதா, ஷக்கீலா, பூஜா, டிஜே பிளாக், ஷாலின் ஜோயா, அன்ஷிதானு குக் வித் கோமாளியை சேர்ந்தவங்க பலருமே விஜய் பிரியங்காக்கு ஆதரவா பேச இந்த பிரச்சனை இன்னுமே பூதாகரமாயிடுச்சு. இதுக்கு பதிலளிக்கிற விதமா மணிமேகலையும் ரீசெண்ட் வீடியோல விஜய் பிரியங்காக்கு ஆதரவா பேசினவங்கள சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை, இப்படி முதுகுல குத்திட்டீங்களேடா, நான் கலாய்ச்சதுக்காகவா ஷோவை விட்டு போனேன், மன்னிப்பு கேட்க சொல்லவே தானே ஷோ விட்டு போனேன், காசுதான் முக்கியம் போல, யாரையுமே நம்ப கூடாதுன்னு பேசியிருந்தாங்க. மேலும் எல்லாருமே லைவ்ல வந்துட்டு வாட்ஸ்அப்பை பார்த்து பார்த்து பேசுறீங்கன்னு குரேஷி மற்றும் சுனிதாவை மறைமுகமா மணிமேகலை தாக்கி பேசியிருந்தாங்க. மணிமேகலையோட இந்த வீடியோ இன்னுமே எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஆயிருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில மணிமேகலையோட வீடியோக்கு குரேஷி ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல அஜித் படத்தோட ஒரு சீனை ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல அஜித் கரண் கிட்ட, எனக்கு ஒரு பாலிசி இருக்கு, என்னோட சுதந்திரம் அப்படிங்கிறது உங்க மூக்கு நுனி வரைக்கும் தான், உங்க மூக்க வந்து தொடறது இல்ல, இதை நான் மெயின்டைன் பண்ணிப்பேன், நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாரு. இந்த வீடியோவை குரேஷி ஷேர் பண்ணி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு மணிமேகலைய மறைமுகமா எச்சரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மணிமேகலை அவங்க வீடியோல சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதைன்னு சொல்ற வீடியோவையும் ஷேர் பண்ணி நைஸ்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமா மணிமேகலையோட ரீசெண்ட் வீடியோவால குரேஷி ரொம்பவே மனமுடைஞ்சு போயிருக்காருன்னு தெரிய வருது. விஜய் பிரியங்காக்கு ஆதரவா குரேஷி பேசுற வீடியோல கூட பலருமே இவரை திட்டி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. விஜய் பிரியங்காக்கு ஆதரவா பேசுற பலருமே சொல்ற கருத்து, ஒரு சைடு ஸ்டோரி தானே உங்களுக்கு தெரியும், இன்னொரு சைடு ஸ்டோரி தெரியாம எப்படி ஒருத்தரை தப்பா பேசுறீங்க, மேலும் அவங்களோட கேரக்டரை அசிங்கப்படுத்தி அவங்க கடந்த கால வாழ்க்கையெல்லாம் பத்தி பேசுறது எந்த வகையில நியாயம்னு கேள்விகளையும் கேட்டுட்டு வராங்க. மேலும் மணிமேகலை கிட்ட, உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணா அவங்க சப்போர்ட்டர்ஸ், பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணா அவங்க சொம்பு தூக்கிங்களா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. மேலும் குக் வித் கோமாளி விட்டு சீசன் 4ல விலகின நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தா மறுபடியும் எதுக்கு உள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப மணிமேகலை கிட்ட கேள்வியும் கேட்கப்பட்டு வருது. மக்களுமே இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டே இருக்கிறதுக்கு பிரியங்காவே இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. விஜய் பிரியங்கா இது தொடர்பா ஏதாவது பதில் சொல்றாங்களா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.